கழுத்தை அலங்கரிக்க மாலைகள் மட்டும் விழாது, கழுத்தை இறுக்கிடும் கயிறும் விழும். இரண்டையும் ஒன்று போல கருதுகிறவன்தான் உண்மையான தளபதியாகவோ தொண்டனாகவோ இருக்க முடியும். இந்த உண்மையை இளம் பருவத்திலேயே நெஞ்சிலே பதிய வைத்துக்கொண்டு அரசியலில் அடியெடுத்து வைத்துவிட்ட எனக்கு முதலமைச்சர் என்ற கிரீடம் ஒருபோதும் ஆணவத்தை ஏற்படுத்தியதில்லை. தமிழ் மக்களுக்காக பணியாற்ற நான் தலையில் சுமந்திருக்கும் கிரீடத்தை வேண்டுமானால் யாராவது பறித்து கொள்ள முடியும். ஆனால் என் கையில் இருக்கும் போர்வாளை எவராலும் பறித்திட முடியாது என்ற உறுதியுடன் தான் கோட்டைப்படிகளில் ஏறினேன் கூழோச்சிடம். ஒரு களப் போராளியைத் தவிர வேறு யாராலும் இவ்வளவு துடிச்சலான அறிக்கையை கொடுக்க முடியாது. 1976 நெருக்கடி நிலையை எதிர்த்ததற்காகவும் 1991 சமூக நீதிக்கு குரல் கொடுத்ததற்காகவும் என இருமுறை கலைஞர் தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழக அரசு கலைக்கப்பட்டது. 1972 எம்ஜிஆரையும் 1993 வைகோவையும் பயன்படுத்தி கட்சிக்குள் பெரிய உடைப்பு சதிகள் நடத்தப்பட்டது. 1977 முதல் 1989 வரை 13 ஆண்டுகளும், 1991 முதல் 1996 வரை 6 ஆண்டுகளும், 2001 முதல் 2006 வரை 5 ஆண்டுகள், 2011 முதல் 2021 வரை 10 ஆண்டுகள் என 33 ஆண்டுகள் கட்சி ஆட்சி பொறுப்பை இழந்திருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூலக் கொள்கைகளான மாநில சுயாட்சி, இடஒதுக்கீடு, மொழி பாதுகாப்பு, இனநலன் போன்ற அம்சங்களை பாதுகாக்க கழகம் எடுத்த நடவடிக்கைகளுக்காக இன உணர்வாளர்களிடமும் இன பகைவர்களிடமும் இன்றளவும் எதிர்கொள்ளும் விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள். ஒவ்வொரு முறை கழக அரசு அமைகிற போதெல்லாம் இந்த அரசு 5 ஆண்டுகள் நீடிக்கக்கூடாது என்கிற நூலோர் ஆசையும், அரசுக்கு எதிரான பிரச்சாரமும் என ஊடக தாக்குதல்கள். இப்படி அரை நூற்றாண்டு காலத்திற்கும் மேலாக ஓர் இயக்கம் தொடர்ந்து களத்திலே சமராடுவதும், கால் நூற்றாண்டுகளை கடந்தும் பல்வேறு இடையூறுகளை எதிர்கொண்டும் ஒரு தலைவன் ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டு வந்ததும், அதுவும் தொய்வில்லாமல் தளர்வில்லாமல் தடம் மாறாமல் படை நடத்துகிற ஆற்றலோடு இயங்கி வந்ததுமான வரலாறு உலகிலே வேறெங்கும் கண்டதில்லை. இதில் கலைஞருக்கு அல்ல பெருமை, அந்த பெருமையாவும் தமிழ் இனத்துக்குத்தான். வரலாறுகளை மறுவாசிப்பு செய்யாத இனம் விடுதலை சுவாசத்தை நேசிப்பது கடினம். இன்றைய தமிழர்கள், குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழக தோழர்கள், இன்னும் குறிப்பாக திமுக இளைஞர் அணியினர் அத்தனை பேரும் கலைஞருடைய வாழ்க்கை வரலாறுகளை மிச்சம் மீதி இல்லாமல் மறுவாசிப்பு செய்தாக வேண்டும். கலைஞர் அலைகடல் நடுவே கடும் புயல் இடையே அஞ்சாமல் துஞ்சாமல் களம் செலுத்திய படைத்தலைவர். அவரிடமிருந்து நாம் படிக்க வேண்டிய பாடம் நிறைய உள்ளது.